28வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு மேலே வாசித்தீங்கன்னா, உன் கண்கள் பார்க்கையா, உன் பிள்ளைகளை அந்நியன் வந்து தூக்கிட்டு போவான், அந்நியன் உனக்கு மேலே உயர்ந்திருப்பான், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உயிர் போவாது, உயிர் இருக்கும், நல்ல குத்துக்கள் கொழுக்கட்டை மாதிரி இருப்பாங்க அப்பா அம்மா, ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு சாபம். அந்த சாபம் எதனால் வருகிறது என்பதுக்கு இங்கே விளக்க உரை இருக்கிறது. உன் ஸ்திரீகளை உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன், அவன் இதை சூரிய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு செய்வான், நீயோ இதை ஒளிப்பிடத்தில் செய்தாய், நான் இந்த காரியனை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாக செய்விப்பேன் என்றார் என்று தாவீது சொல்லுகிறான். அப்படியே தாவீதுக்கு இதை கேட்ட உடனே ஆடிடுச்சு, ஆர்ட்டு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாருக்குமே தெரியாது, இது பத்சேபாளுக்கு தெரியும், ஒரு சேவகனுக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும். அதுக்குள்ளே பிளான் போட்டாச்சு. பத்சேபாள் தீட்டாயிட்டா, அதான் உறவு கொண்டாச்சு, கருந்து தருத்தாச்சு. அவள் ரொம்ப சின்ன பொண்ணு.